இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இசை, எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீ என்ன பண்ண போற? சித்தி, அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு சித்தி. அவரு வேற ஒரு பொண்ண லவ் பண்றாராம். அதான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேல. நீ அழாத, கண்ணத்தோட. இங்க பாரு, இப்ப நீ என்ன பண்ண போற? சுபத்ரா அத கிட்ட அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. இந்த நிச்சயத்தை நிறுத்த சொல்றாரு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். வேற என்ன செய்ய முடியும்? இத பாரு இசை, இந்த நேரத்துல போய் நீ நிச்சயத்தை நிறுத்தினா என்ன ஆகும் தெரியுமா? அப்புறம் வர்ஷினியோட நிச்சயமும் நின்னு போயிடும். இங்க பாரு இசை, வர்ஷினி ராகவ எவ்வளவு லவ் பண்றான்னு உனக்கே தெரியும்ல. இப்ப போய் நீ இத சொல்லி இந்த நிச்சயம் நின்னு போச்சுன்னா அப்புறம் வர்ஷினியோட வாழ்க்கையில நீ மண்ணலி போடுற வேலை. அத நீ பண்ண போறியா? இல்ல சித்தி, வர்ஷினி ராகவோட நிச்சயம் நடக்கும். எங்களோட நிச்சயதார்த்தம் மட்டும் தான் நடக்காது. ஐயோ இசை, என்ன பேசுற நீ? இவ்வளவு ஏற்பாடு செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் நிச்சயம் வேணான்னு சொன்னா அந்த அம்மாவுக்கு அது அவமானம் இல்லையா? அவங்க கோவப்பட மாட்டாங்களா? அப்புறம் வர்ஷினிக்கு மட்டும் நிச்சயம் பண்ணா அவங்க எப்படி ஒத்துப்பாங்க? இங்க பாரு, நீங்களும் வேணா உங்க பொண்ணு வேணான்னு எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவாங்க. சித்தி, உன் தங்கச்சியோட வாழ்க்கை நாசமா போயிடும். அது புரியுதா உனக்கு? சித்தி, என்ன இசை, சித்தி? இங்க பாரு இசை, நீ எதையும் குழப்பிக்காத. அந்த சுபத்ரா அம்மா கிட்ட போய் நீ எதையும் சொல்லணும்னு ட்ரை பண்ணாத. இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடியட்டும் இசை. ப்ளீஸ் இசை. இல்ல சித்தி, நான் வேற ஒரு பொண்ண லவ் பண்றேன். பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு அவர் சொல்றாரு. அவர் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கும்போது நான் எப்படி அவர் கூட வாழ முடியும்? நீ வாழ்ந்தா எனக்கு என்ன, வாழலனா எனக்கு என்ன? இங்க பாரு இசை, அப்படிதான் சொல்லுவான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா இதெல்லாம் மாறிடும். இல்ல சித்தி, அவரு எத்தனையோ தடவை என்கிட்ட சொல்ல முயற்சி செஞ்சிருக்காராம். ஆனா எனக்கு காது கேட்காததுனால அவர் சொன்னது எனக்கு எதுவும் கேட்கல. இப்பவாவது புரிஞ்சுக்கோ, இந்த நிச்சயத்தை நிறுத்திருன்னு அவர் சொல்றாரு சித்தி. சித்தி, அவருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அவர் என் உயிரை காப்பாத்திருக்காரு. இசை இசை, இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா ஒரு தடவை யோசிச்சு பாரு, வர்ஷினியோட வாழ்க்கை, அவ கனவு, எதிர்காலம், இது எல்லாமே உன் கையில தான் இருக்கு இசை. அதையும் நீ மனசுல வச்சுக்கிட்டு பண்ண. இங்க பாரு, உன்னோட வாழ்க்கை கேள்விக்குறியா நின்னப்ப அவ பெரிய மனசா உனக்காக விட்டு கொடுத்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைச்சா. ஆனா நீ சுயநலமா உன்னை பத்தி மட்டும் நீ யோசிக்கிற. இங்க பாரு இசை, நீ அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன். ஒரு ஆம்பளை கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பாக்குறது, பேசுறது எல்லாமே சகஜம்தான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும். பொண்டாட்டிய லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவன் பேசினது எதையும் நீ மனசுல வச்சுக்காத இசை. கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் கண்டிப்பா உன்னை ஏத்துப்பான். இசை, இங்க பாரு, இங்க பாரு, சித்தி உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். உன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு வர்ஷினியோட வாழ்க்கையை கெடுத்துறாத இசை, ப்ளீஸ்.